Okay, recording started. Okay, my name is Gopi and this is assignment 4. And in the assignment எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா what is after 12th standard without NEET. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்பிபிஎஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு படிப்பு. எவ்ரிபடி இஸ் பிஹைண்ட் தட். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதணும். நிறையா ப்ராசஸ் இருக்குது. நிறையா ப்ரெஷரைஸ்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் அது எல்லாருக்குமே கிடைக்காது, விச் இஸ் ஆப்வியஸ். ஓகேவா? when you have வெரி கொஞ்சம் சீட்டுக்கு வந்து நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வாட் ஆர் தி அதர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஆர் பயாலஜி குரூப் இந்த மாதிரிலாம் போகலாம். ஐ மீன் when they really have that kind of interest in மெடிக்கல் ஃபீல்டில் தான் போயாகணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி எம்பிபிஎஸ் போக முடியாது. பட் அதை தவிர்த்து வேறு எங்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இது பண்ணுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு 10 கோர்சஸ் எடுத்திருக்கேன் விச் டசன்ட் நீட் அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு. ஓகேவா? சில கோர்சஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு நீட் வழியாக வரும், பட் நீட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். ஸோ பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 4 years டியூரேஷன் கோர்ஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நிறைய காலேஜஸ் இருக்குது. லைக் காலேஜ் ஆஃப் நர்சிங் எம்எம்சி இருக்குது சென்னையில், அங்கே 50 சீட்டு இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் இருக்குது, அகெயின் 50 சீட்ஸ் இருக்குங்க. கடலூர் நர்சிங் காலேஜில் 100 சீட்ஸ் இருக்குது. செங்கல்பட்டில் 50 சீட்ஸ் இருக்குது. தேனி காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் 50 சீட்ஸ் இருக்குது. சேலமில் 50 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அப்ராக்சிமேட் 900 to 1000 சீட்ஸ் வருது அக்ராஸ் 18 கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகே, இது போக ப்ரைவேட்லேயுமே இருக்குது. ஸோ மெட்ராஸ்க்கு சிஎம்சி இருக்குது, கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர், ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், எஸ்ஆர்எம் காலேஜ் ஆஃப் நர்சிங் சென்னையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி டாப் ப்ரைவேட் காலேஜஸ். ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் சில காலேஜில் பார்ப்பாங்க. அப்புறம் மினிமம் ஆஃப் 45% அக்ரிகேட் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. 40% ஃபார் ரிசர்வ் கேட்டகரிஸ். மினிமம் ஏஜ் லிமிட் இருக்குது, லைக் விச் சுட் பி ஓவர் 17 years அட்லீஸ்ட் அட் தி டைம் ஆஃப் இது. அப்புறம் அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி மெரிட் பேஸ் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் வச்சு. இன்னொன்று வந்து சென்ட்ரலைஸ்ட் கவுன்சிலிங்கும் இருக்குது. எஸ், நீட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஓகே, அதே மாதிரி நான் இங்கே சொல்கிற கோர்சஸ் எல்லாத்துக்குமே சோர்சஸ் பார்த்தீங்கன்னா tnmedicalselection.net அண்ட் tnmgrmu.ac.in. இந்த 2 வெப்சைட்ஸ் தான் மெயின் கோர்சஸ் ஃபார் திஸ் அசைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸாக போகலாம், கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸாக போகலாம், டீச்சிங் கேரியரில் போகலாம், ஹையர் எஜுகேஷன் ஃபார் எம்எஸ்சி நர்சிங் போகலாம், மிலிட்ரி நர்சிங் சர்வீசஸில் போகலாம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பி ஃபார்ம் வாங்க. இதுலேயே டி ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அகெயின் கவர்மெண்ட் காலேஜஸில் நான் சொன்ன மாதிரியே நர்சிங்க்கு சொன்ன மாதிரியே இதுலேயுமே இருக்குது. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸோ எல்லாமே இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து ஊட்டியில் ஒரு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி இருக்குது, எஸ்ஆர்எம்மில் இருக்குது, சென்னையில் இருக்குது எல்லாம். ஸோ இதுக்குமே எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பேக்ரவுண்ட், மினிமம் ஆஃப் 45% அக்ரிகேட். பட் அதுக்காக 45ன்னு வச்சுக்காதீங்க, மோர் யூ ஸ்கோர் இட்ஸ் பெட்டர். அகெயின் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மெரிட் பேஸ்ட் ஆன் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ். ஸோ ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்டாக போகலாம் ஹாஸ்பிட்டல்ஸில், ஃபார்மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் கியூஏ அனலிஸ்டாக போகலாம், இல்லாட்டி ப்ரொடக்ஷனில் போகலாம், இல்லை மார்க்கெட்டிங் சைடில் போகலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டராக போகலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் எம்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் போகலாம். சரிங்களா? அடுத்த வர கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிபிடி, இட்ஸ் இஸ் கால் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ ஃபிசியோதெரப்பிங்கிறது இப்போ வந்து ஃபிசியோதெரபிஸ்டாக போகலாம்னா இந்த படிப்பை படிப்பாங்க. ஸோ இதுலேயுமே அகெயின் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது ஃபேமஸாக, அப்ராக்சிமேட்லி லைக் 250 to 300 சீட்ஸ் இருக்குது. ஃபிசியோதெரப்பி காலேஜ் இன் சென்னை, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ். அதேமாதிரி ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இருக்குது, ராமச்சந்திரா ஃபிசியோதெரப்பி இருக்குது, சவிதா இருக்குது, மீனாட்சி இருக்குது, வேல்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ். ஸோ அகெயின் இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th வித் பிசிபி வித் 50% மினிமம் அக்ரிகேட் மார்க்ஸ். ஸோ இதுலேயுமே 12th மார்க் பேஸ் அக்ரிகேட் தான். அப்புறம் ஸ்டேட் லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் கவுன்சிலிங் வைப்பாங்க, அதுக்கும் போகலாம்.
டைரக்ட் ஐ மீன் அட்மிஷன்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ் as well. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்டாக போகலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபார் இன் ஸ்போர்ட்ஸ் சென்டர். இப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கையில் அடிபடும், சுளுக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்க்குறதுக்காக இது போகலாம். டீச்சிங் ஃபீல்டில் போகலாம். அது அகெயின் யூ கேன் கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் லைக் எம்பிடி, மாஸ்டர்ஸ் போகலாம், பிஹெச்டி பண்ணலாம், ரிசர்ச் கன்சல்டண்ட்டாக கூட போகலாம். அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஷார்ட்டாக பிஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐ மீன் இதில் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. வென் இட் கம்ஸ் டு கவர்மெண்ட் சீட்ஸ், ஆக்குபேஷனல் தெரப்பி சென்னையில் ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது. பட் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் இருக்குது. எஸ்ஆர்எம்ல இருக்குது, ராமச்சந்திரனில் இருக்குது, சவிதா இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி சேம் ஆஸ் பிபிடி தான். மோட் ஆஃப் அட்மிஷனும் அதே தான். கேரியர் ப்ராஸ்பெக்டஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஹாஸ்பிட்டல்ஸில் போகலாம், ரீஹாப் சென்டர்ஸில் போகலாம், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் போகலாம், டீச்சிங்கில் போகலாம், ஹையர் ஸ்டடீஸும் போகலாம், வேர் யூ கேன் டூ தி மாஸ்டர்ஸ். ஓகேங்களா. பிபிஓன்னு இருக்குது, ப்ராஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ்னு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் பட் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. பட் ப்ரைவேட்லேயுமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் வித் பிசிபி தான். மினிமம் 50% மார்க்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கம் தி மெடிக்கல் லேபரட்டரி சயின்சஸ் ஃபார் பிஎஸ்சி காலேஜ். வி கால் இட் அஸ் பிஎம்எல்எஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேப் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு படிப்பு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஒன்று. இதுலேயும் பார்த்தீங்கன்னா we have like 200 seats across government colleges. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம். ஸோ லைக் 40 சீட்ஸ் ஒரு காலேஜ்லையும் இருக்கும். இதுலேயுமே ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ராமச்சந்திரா, சவிதா, எஸ்ஆர்எம், மீனாட்சி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்குமே எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிசிபி வித் 45 to 50% மினிமம் அக்ரிகேட் மார்க்ஸ். ஸோ இது மேக்ஸ் மேபி ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் பேஸ்ட் ஆன் காலேஜ் டு காலேஜ் மாறலாம். பட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்டு ஸ்டேட் லெவலில் கவுன்சிலிங் வைப்பாங்க. இல்லாட்டி டைரக்ட் அட்மிஷனாக ப்ரைவேட் காலேஜஸ் மாதிரி போகலாம். சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்டாக போகலாம் படித்து முடிச்சுட்டு. அப்படி இல்லாட்டி பிளட் பேங்க்ஸ் அங்கெல்லாம் வேலைக்கு போகலாம். டீச்சிங் இன் பேராமெடிக்கல்ஸ் காலேஜஸ் போகலாம். அப்படி இல்லாட்டி ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் இன் எம்எஸ்சி எம்எல்டி. அதே மாதிரி ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்டாக கூட போகலாம் இன் எம்எல்டி லேப்ஸ். இப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெட்னரி சயின்சஸ். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு வெட்னரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். நம்ம பெட்ஸுக்கெலாம் வந்து உடம்பு சரியில்லைனா அங்கெல்லாம் கூப்பிட்டு போவோம். இன்ஃபேக்ட் பர்சனலாகவே நானே போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ்லாம். டாக்டர்ஸும் ரொம்ப ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். ஸோ இது படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் நிறையா இருக்குது. லைக் கவர்மெண்ட் காலேஜஸ் அக்ராஸ் தமிழ்நாடுவே பார்த்தீங்கன்னா 700 to 800 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வெட்னரி காலேஜ் இருக்குது, நாமக்கல்ல காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, வெட்னரி ரிசர்ச் அண்ட் ஐ மீன் காலேஜ் அண்ட் ரிசர்ச் திருநெல்வேலியில் இருக்குது, ஒரத்தநாடுல இருக்குது, சேலமில் இருக்குது, தேனியில் இருக்குது, உடுமல்பேட்டில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, ராமநாதபுரம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 700 சீட்ஸ் ஈக்குவலாக பிரேக் டவுன் ஆகிடும் இந்த காலேஜஸ்லையும். இல்லை ஒரே ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் வெட்னரி கோர்ஸே கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் இதில் இருக்க பியூட்டியே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் மெரிட் பேஸ்டு தான், 12th மார்க் பேஸ் பண்ணி. அதே மாதிரி தமிழ்நாடு வெட்னரி கவுன்சில் அண்ட் அட்மணி, அது ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, தனுவாசன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அவங்க தான் இது கவர்னிங் பாடி. ஸோ அவங்க கவுன்சிலிங் ஒன்று வைப்பாங்க. அதே மாதிரி 15% ஆல் இண்டியா கோட்டா ஒன்று வச்சுருக்காங்க வயா வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியன் கவுன்சிலிங். ஸோ அது ஒரு தனி கோட்டா இருக்குது 15%க்கு. சரிங்களா. ஸோ இதுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதில் tanuvas.ac.in ஒன்று இருக்குது, adm.tanuvas.ac.in ஒன்று இருக்குது. இது மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கனாலே வெட்னரி போனீங்கனால அந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதில் கேரியர் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வெட்னரி டாக்டர்ஸாக போகலாம். யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக்ஸ். அனிமல் ஹஸ்பண்டரி, லைஃப் ஸ்டாக்ஸ் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். ரிசர்ச் அண்ட் டீச்சிங் அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே வந்து ரிசர்ச் அண்ட் டீச்சிங்க்கும் போகலாம். அப்படி இல்லாட்டி யூ கேன் கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் லைக் மாஸ்டர்ஸ் இன் வெட்னரி சயின்ஸ் ஆர் யூ கேன் டூ பிஹெச்டி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அலைட் சயின்சஸ், ஹெல்த் சயின்சஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அலைட் சயின்சஸ்ங்கிறப்போ அந்த சயின்ஸை ஒட்டி அலைடாக வர கோர்சஸ் என்னென்ன.
ஸோ டேரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கோர்சஸ் இருக்குது. லைக் ரேடியாலஜி இருக்குது, கார்டியாக் டெக்னாலஜி இருக்குது, தியேட்டர் டெக்னாலஜி இருக்குது, அனஸ்தீஷியா டெக்னாலஜி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் இல்லையா, இது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஜென்ரலாக இருக்கும். இதுக்குள்ளே போய் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அகெயின் இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் மெடிக்கல் காலேஜஸ்லுமே லைக் பார்த்தீங்கன்னா 200 சீட்ஸ் பர் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அக்ராஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ். லைக் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருக்குது, கீழ்பாக்கில் இருக்குது, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா இருக்குது, சென்னையில் எஸ்ஆர்எம் இருக்குது, சவிதா இருக்குது, மீனாட்சி இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி அதே மாதிரி தான். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 45% to 50% அக்ரிகேட் மார்க்ஸ். அட்மிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்ட் டுவெல் ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் இருக்கும். டைரக்ட் அட்மிஷன்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ் டிபெண்டிங் அப்போ வந்து காலேஜ் டு காலேஜ். ஸோ இதுக்குமே அதே சேம் மார்க்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸாக போகலாம், ஹாஸ்பிட்டல்ஸில் டீச்சிங் சைடில் போகலாம். அகைன் யூ கேன் டூ எம்எஸ்சி விச் இஸ் தி மாஸ்டர்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபின்லாம் இருக்கும். ஸோ இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா அகெயின் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 150 சீட்ஸ் இருக்குது அக்ராஸ் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ இல்லை ஸ்டான்லியில் போகலாம், கீழ்பாக்கில் போகலாம், மெடிக்கல் மதுரையில் போகலாம், கோயம்புத்தூரில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. அகெயின் ப்ரைவேட்டு நான் சொன்னால் அதே தான். மீனாட்சி அகாடமி இருக்குது, சவிதா இருக்குது, எஸ்ஆர்எம் இருக்குது. சேம் எலிஜிபிலிட்டி, சேம் கைண்ட் ஆஃப் அட்மிஷன்ஸ். ஸோ கடைசியாக சொல்ல போது அனஸ்தீஷியா டெக்னாலஜி. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது பார்த்தீங்கன்னா எந்த சர்ஜரி நடந்தாலும் இது இல்லாமல் நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் இருக்குது அக்ராஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில். சென்னையில் இருக்குது, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. அப்புறம் சென்னையிலே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருக்குது, கீழ்பாக்கில் இருக்குது, ஸ்டான்லியில் இருக்குது. ஸோ 2 காலேஜஸில் இருக்குது. ஸோ ப்ரைவேட்லேயுமே இருக்குது, எஸ்ஆர்எம், ராமச்சந்திரா. எலிஜிபிலிட்டி சேம் அஸ் வாட் எவர் ஐ டோல்ட் பிஃபோர் ப்ரீவியஸ் கோர்சஸ். மோட் ஆஃப் அட்மிஷன் சேம் 12th மார்க்ஸ். டைரக்ட் அட்மிஷன்னா ப்ரைவேட் காலேஜ் அந்த மாதிரி. ஸோ இது படித்து முடிச்சது பார்த்தீங்கன்னா அனஸ்தீஷியா டெக்னாலஜிஸ்டாக போகலாம், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனாக போகலாம், ஐசியூ அண்ட் எமர்ஜென்சி கேரி யூனிட் சொன்னேன் இல்லையா, எல்லா சர்ஜரி நடக்கும்போது இருக்காங்க. டீச்சிங்கில் போகலாம், ரிசர்ச்சில் போகலாம். அட் த சேம் டைம் யூ வாண்ட் டு பர்சியூ மோர் யூ கேன் கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். ஐ மீன் எம்எஸ்சி போகலாம், யூ கேன் ஆல்சோ டூ பிஹெச்டி. யா, ஸோ this is about the assignment, the courses after without need. Thank you.